ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் 5th யூனிட் ஆயத்தொலை வடிவியல் அதில் இருக்கிற 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 மார்க் பாருங்கள். செப்டம்பர் 2020 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 224 இருக்குது இந்த கொஷின். அடுத்து செகண்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆகஸ்ட் 22 அண்டு ஜூன் 23 கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஷின்ஸ். ஆதி புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. அடுத்து தேர்ட் கொஷின், அது ஜூன் 23 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 240 இருக்குது. அண்ட் ஃபோர்த்து கொஷின், இது இந்த கொடுத்துருக்க புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை அப்படின்னு காட்ட சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்து கொஷின் பார்த்துக்கோங்க, ஜூலை 24 கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள். 7th 2 மார்க் பார்த்துக்கோங்க. அண்ட் 8th 2 மார்க் மே 22 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 215 இருக்குது. இதுவும் நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு நம்ம காட்டணும். அண்ட் 9th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ், சரிங்களா? இது பி ஆனது கியூக்கு இணையாகுமான்னு கேட்டிருக்காங்க. மே 22, ஆகஸ்ட் 22, ஜூலை 24 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 225 இருக்கிற முக்கியமான கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 10th கொஷின் ஏப்ரல் 23 கேட்டிருக்காங்க. அண்ட் 11th கொஷின் இதுவும் 2 பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. மே 22 அண்ட் ஏப்ரல் 24 கேட்டிருக்காங்க. ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க, ஒரு சாய்வு கொடுத்துருக்காங்க. இது நேர்கோட்டின் சமன்பாட்டை கேட்டிருக்காங்க. அண்ட் 12th கொஷின் பார்த்துக்கோங்க. 13th கொஷின் பார்த்துக்கோங்க. அண்ட் 14th கொஷின் ஏப்ரல் 24 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 218 இருக்குது. a + b = 1ன்னு கொடுத்துருவாங்க. a மற்றும் b யினுடைய மதிப்பை காண்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்குறது 5 மார்க் கொஷின்ஸ். இதில் நம்ம இந்த சாப்டர்னாவே நாற்கரத்தின் பரப்பு தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 3-4 கொஷின் நாற்கரத்தின் பரப்பு தான் ரிப்பீட்டடாக இருக்கும். எல்லா பப்ளிக் கொஷின்லையும் இது இருக்கும் கண்டிப்பாக. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஆகஸ்ட் 22 ஏப்ரல் 23 கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் ஜூன் 23 கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூலை 24 17th கொஷின் கேட்டிருக்காங்க. 18th கொஷின் பார்த்திங்கன்னா அதே 4 முனைகள் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் ஒரு வேல்யூ கேன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நாற்கரத்தின் பரப்பளவு 28 சதுர அலகுகள் கொடுத்துட்டு கேனுடைய மதிப்புக்கு கேட்டிருப்பாங்க. இதுவும் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த மாடல் கொஷின்ஸை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, தரவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 19th கொஷின் மைய குத்துக்கோட்டினுடைய சமன்பாட்டை காண்க. முக்கியமான கொஷின் இது. இந்த கொஷினை திரும்ப போட்டு பாருங்கள். ஜூன் 23 ஏப்ரல் 24 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 243 இருக்குது. அடுத்து 20th கொஷின், ஜஸ்ட் அது கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து 21st கொஷின் பாருங்கள். செப்டம்பர் 2021 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 237 இருக்குது. 22nd கொஷினும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் தாங்க. அடுத்து 23rd கொஷின் மே 22 கேட்டிருக்காங்க. 24th கொஷின் அதுவும் மே 22 கேட்டிருக்காங்க. அண்ட் 25th கொஷின் ஏப்ரல் 23 கேட்ட கொஷின்ஸ். அண்ட் 26th கொஷின் இது ஜூலை 24 கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஈக்குவேஷன்ஸ் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது சந்திக்கிற புள்ளியானது இன்னொரு கோட்டு வழியாக செல்லும். அதனுடைய சமன்பாட்டை காண சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 27th கொஷின் பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான சம்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். 100 out of 100 இருக்க வாழ்த்துக்கள்.